ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 3 டேர்மில் இருக்க இலக்கணத்தை வீடியோவாக போட்டுட்டேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க இலக்கணத்தை போட்டுட்டேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை மோடில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. நானும் ஆர்டர் பண்ணி செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கிய வகை சொற்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இலக்கிய வகை சொற்கள் வந்து 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஃபஸ்ட்டு இயற்சொல் பார்க்கலாம். இயற்சொல் வந்து எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்ததுதான் இயற்சொல். இப்போ மண், பொன் இயற்சொல். பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் வினை இயற்சொல். அவனை, அவளால் இடை இயற்சொல். மாநகர் உரிச்சொல். ஓகே, அடுத்து திரிசொல். திரிசொல்னு முக்கியமான பாயிண்ட் வந்து கற்றோருக்கு மட்டும்தான் புரியும். யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ வங்குல்னா காற்று, அழுவம்னா கடல், சாட்சினான், சொன்னான், உருபயன், மிகுந்த பயன். ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது வந்து திசைச்சொல். திசைச்சொல் எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். அடுத்து வடசொல். வடசொல் வந்து வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். இது வந்து வடசொலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. வடசொலுக்கு இன்னொரு பேர் சமஸ்கிருதம். ஓகேவா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மொத்தம் 42. இந்த 42ஐயும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை வேறு படிக்கிறதுக்கு எதுவே இல்லை. இதுலேருந்து கண்டிப்பாக குரூப் 4க்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் எல்லோரும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பகுபதம். பகுபதம் என்னென்ன பிரிக்கிறாங்க? பெயர் பகுபதம், வினை பகுபதம். பகுபத உறுப்புகள் இந்த 6 கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதை ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். முதலில் இருக்க பகுதி, கடைசியில் இருந்தது விகுதி. ஓகே, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இடையிலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையும் முற்று, எச்சம் ஆகியவற்றையும் காட்டுவது விகுதி. பகுபதத்தின் இடையில் அமர்ந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது சந்தி. அந்த வேர்டை மட்டும் நல்லா நான் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பகாபதம். பகாபதம் வந்து பெயர், வினை, இடை, உரி. நிலம், நீர், நெருப்பு, காற்று. இதை வந்து பிரிக்க முடியாதுல்ல, நிலத்தை வந்து பிரிக்க முடியாதுனால அது பகாபதம். இதே ஒரு வேர்டை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பகுபதம். அடுத்து பார்க்க போகிறது தொழிற்பெயர். தொழிற்பெயர் இங்கே 3 விதம் கொடுத்துருக்காங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இது ஈஸியான பாயிண்ட் என்னன்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி எதுவுமே வராது. ஓகேவா? அடுத்து வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இப்போ வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் வந்து இடி இடித்தது, கொதி வந்தது. இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவில் சூடு குறையவில்லை. இந்த இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பேரு நல்லா நீண்டு ஒலிக்கும். சூடு, பேரு, சூடு அப்படி வந்துச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட செகண்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வந்து 7th தேர்ட் டேர்மில் இருக்க இலக்கணத்தை போகிறேன். குரூப் 4 எக்ஸாம் வேகமாக வரனால தான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.